வணக்கம். இன்னைக்கு பாய் வீட்டு ஸ்டைல் ஸ்பெஷல் சிக்கன் பிரியாணி கறி அடுப்பில் பண்ண போகிறோம். வாங்க வீடியோவில் போய் பார்க்கலாம். பிரியாணிக்கு தேவையானது 1 கிலோ பாஸ்மதி அரிசி வாங்கியிருக்கேன். ஓகேவா, நல்ல வாசனை உள்ள அரிசியாக பார்த்து வாங்கிவிடுங்க. அடுத்து வந்து சிக்கன் வந்து 1 கிலோ வாங்கியிருக்கிறேன். ஓகேவா. அடுத்தது கேர்டு வந்து 150 கிராம் எடுத்துருக்கிறேன். அடுத்தது ஹோல் கரம் மசாலான்னு சொல்லுவோம். அது என்னது இல்லைன்னா பட்டை, கிராம்பு, ஏலக்காய். ஓகேவா. நான் வந்து அன்னாச்சி பூவும் இது கடல் பாசியும் எடுத்துருக்கிறேன். ஓகேவா. ஸோ அடுத்தது வந்து நெய் எடுத்துருக்கிறேன். நெய் வந்து ஒரு 150 ml போதும். ஓகேவா. இது இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து ஒரு 200 கிராம் எடுத்துருக்கிறேன். ஓகேவா. கொரியாண்டர் பவுடர் இருக்குது. கொரியாண்டர் பவுடர் வந்து ஒரு 70 கிராம் எடுத்துருக்கோம். அடுத்தது வந்து கரம் மசாலா வந்து ஒரு 35 கிராம் எடுத்துருக்கிறோம். இது வந்து பிரியாணி மசாலா கடையில் வாங்கியிருக்கிறோம். ஓகேவா. ஆயில் தேவையான அளவு எடுத்துக்கிட வேண்டியதுன்னா ஆனியன் ஃப்ரை பண்ணுறதுக்காண்டி மெயினாக லெமன் ஜூஸ் ஒரு 30 கிராம் லெமன் ஜூஸ் 30 ml எடுத்துக்கிடுங்க. குங்குமப்பூ வந்து தண்ணியில் போட்டு வச்சுருக்கிறேன் பாருங்கள். ஸோ இது வந்து கலருக்காண்டி நான் போட்டு வச்சுருக்கேன். கலர் எதுவுமே நான் யூஸ் பண்ணல, நேச்சுரலாக யூஸ் பண்ணோங்கிறதுக்காண்டி குங்குமப்பூ போட்டிருக்கேன். ஓகேவா. ஸோ இப்போ வெங்காயம் வந்து 1/2 கிலோ எடுத்துக்கிடுங்க. 250 கிராம் தக்காளி, பச்சை மிளகா 40 கிராம், புதினா கொத்தமல்லி ஒரு கட்டு வந்து எடுத்து சாப் பண்ணி விடணும். ஸோ இது எப்படி வெட்டுறதுங்கிறத நான் உங்களுக்கு இப்போ முதல்ல காமிக்க போகிறேன். வெங்காயம் நல்லா ஃபைனாக ஸ்லைஸ் பண்ணிக்கிடுங்க பிரியாணிக்கு. பச்சை மிளகாவை கீறி வச்சுக்கிடுங்க. தக்காளி இந்த மாதிரி வெட்டிக்கிடுங்க. சரியா. புதினா வெட்டிக்கிடுவோம். கொத்தமல்லியும் ஃபைன் சாப்பு கிடையாது, சும்மா சாதாரணமாக வெட்டுற மாதிரி வெட்டி வச்சுக்கிடுவோம். சரியா. இதில் வந்து என்னென்னா கொரியாண்டரு, மின்ட்டு, பச்சை மிளகா, சிலவங்க பேஸ்ட் அரைச்சும் போடுவாங்க. ஸோ பேஸ்ட் அரைக்கணும்னாலும் பேஸ்ட் அரைச்சிக்கணும். அரிசியை வந்து நான் இப்போ 3 தடவை அலசியிருக்கேன். 3-4 தடவை அலசிட்டு ஒரு 1/2 மணி நேரம் மட்டும் ஊற வைங்க. சரியா. கறி அடுப்பு ரெடி ஆயிடுச்சு. இப்போ பிரியாணி எப்படி பண்ணலாங்கிறத பார்ப்போம். சரியா. முதல்ல பாத்திரத்தை எடுத்து வச்சுக்கிறேன். இப்போ பாத்திரம் நல்லா சூடாயிடுச்சு. முதல்ல ஆயில் ஊற்ற போகிறேன். சரியா. அது கூட கொஞ்சம் கீ ஊற்றிவிடுங்க. ஆயில் சூடான பிறகு நம்ம கரம் மசாலா, ஹோல் கரம் மசாலா வச்சுருக்கோம்ல, அது ஒவ்வொன்றா போட வேண்டியது தான். ஆயிலில் லைட்டாக வதக்கிக்கிடுங்க. அது நல்லா ஃப்ளேவர் வருது. ஆயிலில் நல்லா ஃப்ளேவர் ஏறி இருக்குது. ஓகேவா. ஸோ அடுத்தது நம்ம ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்கோம்ல அந்த ஆனியனை போட போகிறோம். ஓகேவா. வெங்காயமும் பச்சை மிளகாவும் போட்டுக்கிடுங்க. சரியா. கூட ஸோ நல்லா மிக்ஸ் பண்ணி நல்லா வதக்குங்க. கொஞ்சம் கோல்டன் ப்ரௌனாக வரணும். ஓகேவா. இப்போ நல்லா ஒரு வாசனை வருது. பட்டை, கிராம்பு, ஏலக்காவுடைய ஃப்ளேவர் நம்ம தூக்கலாக வருது. ஸோ மெயின் வந்து பிரியாணிக்கு கொஞ்சம் நல்லா வதங்கணும். வதங்குறதுக்கு முன்னோட்டியே தக்காளியை எதுவும் போட்டுறக்கூடாது. ஓகேவா. இந்த மாதிரி கிண்டிக்கிட்டே இருங்க, மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருங்க. ஓகேவா. நல்லா கோல்டிஷ் ப்ரௌனாக வரணும். இது இன்னும் ப்ரௌனாக வரல. ஓகேவா. கலர் நல்ல கலர் வந்துருச்சு. புதினா கொத்தமல்லி போட்டுக்கிறேன் இல்லை. ஓகேவா. லைட்டாக போட்டுக்கிடுங்க. அடுத்தது இஞ்சி பூண்டு போட போகிறேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நல்லா வதங்கிருச்சு பார்த்தீங்களா. ஓகேவா. கொஞ்சம் நல்லா வதக்கிடுங்க. பச்சையாக இருந்துச்சுன்னா ரொம்ப ரா ஃப்ளேவர் அடிக்கும். தக்காளி போட போகிறேன்.
ஓகேவா. கொஞ்சம் நல்லா வதக்கியிருக்கேன். இனிமேல் கொரியாண்டர் பவுடர் போட போகிறேன். கரம் மசாலா பவுடர் எடுத்தது. இது வந்து பிரியாணி மசாலா. உப்பு தேவையான அளவு போட்டுக்கிடுங்க. ஓகேவா. நல்லா வதங்கி இருக்க மசாலா எல்லாம். இனிமேல் நான் சிக்கனை கழுவி வச்ச சிக்கனை போட போகிறேன். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிடுங்க. சரியா சிக்கனை. ஸோ சிக்கன்லேருந்து நல்லா ஜூஸ் வரும். ஸோ முதல்ல ஸ்லோவாக ஃபயர் கொஞ்சம் இது பண்ணிக்கிட்டு மிக்ஸ் பண்ணுங்க. ஸோ மசாலா எல்லாமே அதில் பிடிக்கும். முதல் லெமன் ஜூஸ் ஊற்ற போகிறேன். சரியா. இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. ஓகேவா. ஸோ சிக்கனில் உள்ள ஜூஸ் எல்லாம் வருது. இப்போ தான் ஸ்டார்ட் ஆகிருக்கு. ஸோ நல்லா ஜூஸ் வரும். ஓகேவா. ஸோ அப்படியே ரொம்ப பாத்திரம் ட்ரையாக இருக்குது, அடிப்பிடிக்கிற மாதிரி இருக்குதுன்னா நீங்கள் கொஞ்சம் தண்ணி ஊற்றிடலாம். சரியா. அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. எனக்கு நல்லா கரெக்டான ஃபயர் இருக்குது. ஸோ நான் தண்ணி ஊற்ற வேண்டியதில்லை. அதை வச்சே மிக்ஸ் பண்ணுறேன். ஜென்டிலாக மிக்ஸ் பண்ணேன். இன்னொன்று போட்டு கொத்துன்னு கொதறிடக்கூடாது. சிக்கனை லைட்டாக மெதுவாக சைடில் மட்டும் மிக்ஸ் பண்ணுற மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கலாம். சரியா. இப்போ கொஞ்சம் அரை டம்ளர் தண்ணி ஊற்றிக்கிடுறேன். சரியா. போட்டுறேன். ஓகேவா. செவன்ட்டி 5% குக் ஆகிடுச்சு. இனிமே வந்து ரைஸை குக் பண்ணி எப்படி ஆட் பண்ணுறோங்கிறத பார்ப்போம். சரியா. அடுப்பு நல்லா ரெடி ஆகிடுச்சு. தணல் நல்லா இருக்குது. ஓகேவா. இனிமேல் ரைஸு குக் பண்ணுறது எப்படின்னு பார்ப்போம். கறி அடுப்பில் தண்ணி வச்சோம். தண்ணி இப்போ நல்லா பாயில் ஆகிடுச்சு. அதில் கொஞ்சோல ஆயில் விட்டுக்கிடுங்க மேலே. ஓகேவா. தண்ணியில் அதுக்கப்புறம் ரைஸு போடணும். தண்ணி நல்லா கொதிச்சிருச்சு. ரைஸ் போட போகிறேன். ஃப்ளேவருக்காண்டி கொஞ்சம் கொத்தமல்லி இலை போட்டிருக்கேன். ஓகேவா. தண்ணியில் ரைஸோடைய ஃப்ளேவரும் நல்லா யாரும் அதுக்காண்டி தான். ஓகேவா. ஸோ சாஃப்ரான் இருக்குது. அடுத்தது சாஃப்ரான் போட போகிறேன். ஸோ சாஃப்ரான் வந்து மெயினாக கலருக்காண்டி தான். ஓகேவா. ஸோ சாஃப்ரான் நல்லா போட்டேன். ஸோ ரைஸ் வந்து நல்லா எல்லோயிஷ் ஆரஞ்சு கலராக வரும். சரியா. ஸோ இப்போவுமே தண்ணியோட கலர் தெரியுது. ஓகேவா. ஸோ உப்பு போடுறேன். ஓகேவா. தண்ணியில் உப்பு வந்து நல்லா ஷார்ப்பாக இருக்கணும். அதாவது கடல் உப்புன்னு சொல்லுவோம்ல, கடல் தண்ணியை குடித்தா எப்படி இருக்குமோ அந்தளவுக்கு உப்பு வந்து ரொம்ப ஷார்ப்பாக இருக்கணும். அதை நீங்கள் டேஸ்ட் பண்ணி போட்டுக்கிடுங்க. ஓகேவா. ஸோ இப்போ வந்து 60% ரைஸ் குக் ஆகிருக்கு. பார்த்துக்கிடுங்க. ஸோ நான் என்ன பண்ண போகிறேன்னா ஃபஸ்ட் லேயரு போட போகிறேன். ரைஸ் போட போகிறேன். சரியா. ஸோ எல்லா சைடும் போடுறேன். மீதி இருக்க ரைஸை போகிறேன். இதுவும் நல்லா குக் ஆகிடுச்சு. ஓகே. ஸோ புதினா கொத்தமல்லி மேலே போட்டிருக்கேன். ஒரு லேயர் ரைஸ் போட்டிருக்கிறோம். அதில் புதினா கொத்தமல்லி கீ கொஞ்சம் ஊற்றிக்கிட்டுறேன். சரியா. வடித்து எடுத்த ரைஸு ரெடி ஆகிடுச்சு. இப்போ செகண்ட் லேயராக ஆட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். மேலே கொத்தமல்லி போட்டுக்கிடுறேன். அதே மாதிரி கீ கொஞ்சம் ஊற்றிக்கிடுங்க. சரியா. லைட்டாக ரோஸ் வாட்டர் இருந்தால் ரோஸ் வாட்டரும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா. ரெடியாச்சு. நம்ம க்ளோஸ் பண்ண போகிறோம். க்ளோஸ் பண்ணிட்டு தம் எப்படி பண்ணுறதுங்கிறத பார்ப்போம். இப்போ தண்ணியில் கொஞ்சம் கம்மி பண்ணிக்கிடுறோம்.
கம்மி பண்ணிட்டு அடுத்தது தம் போடுவோம். சரியா? எடுத்துட்டோம். இப்போ நம்ம அடுப்பில் வச்சிடலாம். சரியா? இந்த மாதிரி லைனாக தம்முக்கு அடிக்கிடுங்க. ஓகேவா? ஸோ ஈவனாக இருக்கும் ஹீட்டு. இப்படி தம்மில் ஒரு 15 மினிட்ஸ் வச்சுக்கிடுங்க. சரியா? ஸோ அப்போது கீழே உள்ள சிக்கன் இருக்குல்ல, சிக்கன் வந்து இன்னும் கொஞ்சம் நல்லா குக் ஆகி ரைஸில் நல்லா ஃப்ளேவர் ஏறும். ஓகேவா? புதினா கொத்தமல்லி எல்லாம் போட்டிருக்கோம். ஸோ சிக்கனோட ஃப்ளேவரும் ஏறி நல்ல ஒரு அரோமா வரும். ஓகேவா? ஸோ இப்போ வந்து 15 மினிட்ஸ் நம்மகிட்ட இருக்குது. ஓகேவா? ஸோ சின்னதாக ஒரு ஐடியா வந்துச்சு. ப்ரெட்டு வீட்டில் இருக்குது. பிரியாணிக்கு வந்து ஸ்வீட் ஏதாவது பண்ணால் நல்லாயிருக்கும். ஸோ ப்ரெட் அல்வா பண்ணலான்னுக்கிட்டு இருக்கிறோம். ஓகேவா? இந்த 15 மினிட்ஸில் ப்ரெட் அல்வா எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம். இப்போ ப்ரெட் அல்வா எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம். ஓகேவா? ஸோ 4 பீஸாக எடுத்துக்கிடுங்க. ஸோ ரொம்ப கரிஞ்சு இருந்துன்னா சைடில் அதை மட்டும் சைடில் வெட்டிக்கிடும். ஓகேவா? இந்த மாதிரி வெட்டிக்கிடுங்க. மாதிரி வெட்டிக்கிடுங்க. ஓகேவா? அதுக்கப்புறம் ஆயிலில் டீப் ஃப்ரை பண்ண வேண்டியது தான். இந்த மாதிரி கட் பண்ணிக்கிடுங்க. சரியா? ஸோ ப்ரெட்டை வந்து ஆயிலில் இந்த மாதிரி கலரில் ஃப்ரை பண்ணிக்கிடுங்க. ஓகேவா? ஸோ இது வந்து ஆயில் வந்து ஹீட்டு நல்லா இருக்கணும். ஓகேவா? ஸோ ஆயில் ஹீட்டு கம்மியாக இருந்துச்சுன்னா என்ன ஆகும்னா ஆயில் வந்து பிடிக்க ஆரம்பிச்சிடும் ப்ரெட்டு. ஸோ அந்த மாதிரி இருந்துடக்கூடாது. அதுக்காண்டி தான் சொல்லுங்கள். சரியா? 500 ml வாட்டரில் 5 டேபிள் ஸ்பூனு சுகர் போட்டு மிக்ஸ் பண்ணிக்கிடுங்க. ஓகேவா? சுகர் சிரப்பு ரெடி பண்ணுங்க. இது இன்னும் ரெடி ஆகலை, கொதிச்சிட்டு இருக்குது. 2 பீஸ் ஏலக்காய் நான் போட்டுக்கிடுறேன். ஓகேவா? தட்டி போடுங்க. முழுசாக போடாது தான் தட்டி போட்டுக்கிறேன். பவுடர் இருந்தால் பவுடர் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? நான் கீயும் போட்டிருக்கிறேன் இதில். ஓகேவா? ஒரு பேக்கெட்டு ப்ரெட்டு வந்து ஃப்ரை பண்ணியிருக்கோம். ஸோ அதை எல்லாம் ஃபுல்லாக உள்ளே போட போகிறோம். ஸோ இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா உடச்சி விட்டுக்கிடுங்க. சரியா? தூள் ஆகணும். ஆட்டோமேட்டிக்காக அது தூள் ஆகும். ஒரு 5 நிமிஷம் குக் பண்ணாலே ஆட்டோமேட்டிக்காக அது ஆயிடும். சரியா? ஸோ இப்போ நல்லா ரெடி ஆகிடுச்சு. இந்த மாதிரி பிரேக் ஆகிருக்கணும். அதுக்கப்புறம் மில்க் மேட் இருக்குல்ல, அது கொஞ்சம் ஊற்றும். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. ரெடி ஆகிடுச்சு. ஓகேவா? ப்ரெட் அல்வா. ஸோ நம்ம சர்வ் பண்ணுறது எப்படின்னுட்டு பார்ப்போம். சரியா? ஸோ அல்வா ரெடி ஆகிடுச்சு. அதே மாதிரி பிரியாணியும் ரெடி ஆகிடுச்சு. ரெண்டும் எப்படி சர்வ் பண்ணோங்கிறத பார்ப்போம். சரியா? ஓகேவா? இந்த மாதிரி பிளேட்டிங்கில் எடுத்து வச்சு ஸோ கார்னிஷ் கேஷ்யூ நட் ஃப்ரை பண்ணது இருக்குது. பிஸ்தா மேலே போட்டுக்கிடுறேன். ஓகேவா? ஸோ டெலிஷியஸாக இருக்குது. நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்குது. ஸோ வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். பிரியாணிக்காண்டி தயிர் பச்சடி பண்ணுறோம். வெங்காயம் நல்லா சாப் பண்ணி வச்சுருக்கிறேன். ஓகேவா? ஸோ நம்ம தயிர், ஸோ இதை நான் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். ஓகேவா? தயிர் பச்சடி. சில்லி பவுடர் வேணும்னா போட்டுக்கலாம். க்ரீன் சில்லியும் போட்டுக்கலாம். கொத்தமல்லி லைட்டாக வெட்டி போட்டுக்கலாம். ஓகேவா? 15 மினிட்ஸ் ஆயிடுச்சு. நல்ல ஃப்ளேவர் வந்துகிட்டு இருக்குது. ஓகேவா? தம் ரெடி ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். ஓகேவா? ஸோ இப்போ நான் இறக்க போகிறேன். 10 மினிட்ஸ் ஆயிடுச்சு. இப்போ நல்ல ஒரு ஃப்ளேவர் வருது. நம்ம அல்வா எப்படி பண்ணுறதுங்கிறத பார்த்தோம். இப்போ வந்து இதை எப்படி பாருங்கள், நல்ல ஒரு ஃப்ளேவர் வருது. ஸோ பண்ணினதுலேயே இதுதான் நல்ல ஒரு ஃப்ளேவராக எனக்கு தெரியுது. எப்படி மிக்ஸ் பண்ணுறதுங்கிறத பார்ப்போம். சரியா? மிக்ஸ் பண்ணி எப்படி சர்வ் பண்ணுறதுங்கிறத பார்ப்போம். முதல்ல மிக்ஸ் பண்ணுறேன். மிக்ஸ் பண்ணுறது ஜென்டிலாக எடுத்து மிக்ஸ் பண்ணுங்கள். ஓகேவா? கீழே இருந்து ஜென்டிலாக ரைஸை பார்த்தீங்களா? ஸோ ஜென்டிலாக எடுத்து மிக்ஸ் பண்ணுங்கள். ஓகேவா? ஸோ எல்லா சைடும் மிக்ஸ் பண்ணிவிட்டு நான் எப்படி என்ன சர்வ் பண்ணுறதுங்கிறத பார்ப்போம். நல்லா சூப்பராக வந்திருக்கு. ரைஸ் எல்லாம் நல்லா உடையாமல் வந்துருக்குது. ஓகேவா? பார்த்தீங்களா? ஸோ பண்ணதுலேயே எனக்கும் இதுதான் ரொம்ப பெஸ்ட்டு மாதிரி தெரியுது. ஸோ இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிடுங்க. சாஃப்ரான் மீதி இருந்துச்சு. ஸோ அதை நான் கொஞ்சம் போட்டிருக்கிறேன். ஸோ கலர் வந்து நல்லா எல்லோவிஷாகவும் வருது பாருங்கள். ஓகேவா? பிரியாணி ரெடி. ஸோ இந்த மாதிரி பிளேட்டில் எடுத்துகிட்டு முட்டை வந்து சென்டரில் வச்சுக்கிடுங்க. ஓகேவா?
ஸோ கேஷ்யூ நட்டு 2 பீஸு ஃப்ரை பண்ணதை நான் போட போகிறேன். ரைத்தா ரெடியாக இருக்குது. ஸோ ரைத்தா ஒரு சைடு நான் பண்ணுறேன். இப்போ நம்ம செஞ்ச ப்ரெட் அல்வாவை சைடில் வைக்கிறேன். ஓகேவா? ஷீட்டோடு சேர்த்து சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். நீங்களும் வீட்டில் இதே மாதிரி ட்ரை பண்ணிவிட்டு டேஸ்ட் எப்படி இருக்குன்னுட்டு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். சரியா? இன்றைக்கி நம்ம ஃப்ரெண்டு ஒருத்தர் வந்திருக்காங்க. அவங்ககிட்ட கொடுத்து டேஸ்ட் எப்படி இருக்குன்னுட்டு பார்ப்போம். ஓகேவா? டேஸ்ட் பண்ணி பார்த்தேன். ரொம்ப அருமையாக இருக்குது. ப்ரெட் அல்வா வந்து இஸ் எக்ஸ்ட்ராடினரி. அண்ட் பிரியாணி வந்து கடையில் சாப்பிட்ற பிரியாணி மாதிரியே ரொம்ப டேஸ்டியாக அண்ட் டெலிஷியஸாக இருக்குது. நீங்களும் மறக்காமல் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ. குக் லைக் செஃப் சேனலுக்கு லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.